ஹாய் கைஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் விளைஞ்ச நாட்டு வெண்டைக்காய், நாட்டு அவரைக்காய், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் அந்த ஒன்று மட்டும் பறிச்சிருக்கேன். இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்க, இந்த செடியிலேருந்து தான் அதெல்லாம் பறிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இதுதான் நாட்டு வெண்டைக்காய். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது வந்து ரொம்பவே சத்து நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் கலரில் இருக்க வெண்டைக்காயை விட இதில் வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் பூ வச்சு காய் வைக்குது பாருங்கள். இது இந்த டைப்பில் தான் வளரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். பார்த்துருப்பீங்க, நம்ம மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும். பாருங்கள், வளர்ந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு 2 நாளில் வந்து நம்ம எடுத்துருவோம். இப்படி தான் வளரும் அது. இதிலே வந்து நிறைய காய்கள் நிறைய பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இது வந்து இப்படி தான் காய் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்து வர்ற பூ தான் இது. இந்த மாதிரி போயிட்டுருக்கு செடி, கொடி. இது போக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய். கத்திரிக்காயிலே 2 டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கத்திரிக்காய் இருக்குது. ஒன்று வந்து நம்ம நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கத்திரிக்காய், இன்னொன்று வந்து இந்த வயலட் கலரில் கிடைக்கும்ல நீட்டமாக, அந்த கத்திரிக்காய் இருக்குது. இது அந்த கத்திரிக்காய் செடி தான். இது தெரியுதுங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய்னு சொல்லுவாங்க, துவரங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதோட காயை இருங்க நான் காட்டுறேன். இங்கே இந்த செடியில் இருக்க பாருங்க, இதுதான் அது. உங்களுக்கு காய் தெரியுதுங்களா? இது கூட காய் தான். இதான் கொத்தவரங்காய் செடி. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது போக நம்மக்கிட்ட இன்னொரு கொடியும் இருக்குது, பீர்க்கங்காய் கொடி. அதுலேயும் இங்கே பாருங்கள் காய் வந்திருக்கு. மேலெல்லாம் காய் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு சின்ன காய் வந்திருக்கு பாருங்கள். அது இதில் வந்து இங்கே காய் இப்போதான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இதுதான் அந்த நாட்டு அவரைக்காய் காட்டினேன் இல்லைங்களா, அந்த அவரைக்காயோட செடி. இது போக நம்மக்கிட்ட பாவக்காய், தக்காளி, அப்புறம் பூசணிக்காய், அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஒரு வீடியோவாக நம்ம போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலையே வந்து இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செடிகள் வச்சு ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு காய்கறிகளை ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நாங்கள் இது மேலே என்னென்னா மருந்து அதெல்லாம் எதுவுமே போடல. நம்ம அடுப்பு எரிக்கிற சாம்பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாம்பலை தான் வந்து அது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோம். ஸோ பூச்சி அதெல்லாம் வந்து வைக்காது. இப்போ பாருங்களேன், இந்த இலையில பாருங்கள் எப்படி பூச்சி வச்சுருக்குன்னு. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா அந்த சாம்பல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தான் இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கும். பூ வச்சிருக்கு, அழகாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இது மாதிரி தோட்டங்கள் அமைத்து காயை வந்து பறித்து அதில் சமைச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக வர டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் எத்தனை 10 நாள் அந்த மாதிரி பறித்து அந்த மாதிரி வர காய்கறிகள் நம்ம நிறையா படத்தில், நம்ம ஏன் நிறைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம. அதனால் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே தோட்டங்களை வந்து அமைச்சு அது மூலமாக காய்கறிகளை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்லாம். ஏதோ ஒரு 2-3 காய்கறி, இடம் இல்லாதவங்க சும்மா ஒரு
பாட் மாதிரி வாங்கிட்டு வந்து அதில் வளர்க்கலாம். உங்களால் முடிஞ்சது. தக்காளி இது பாருங்கள், தக்காளி செடி இருக்குது. தக்காளி செடி நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. 2 விதமான தக்காளி, இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆப்பிள் தக்காளி பெங்களூர் தக்காளின்னு. இது வந்து அந்த மாதிரி தக்காளி. நம்ம நார்மலாக நாட்டு தக்காளி கூட இருக்குது, அதெல்லாம் அங்கே இருக்குது, இந்த லாஸ்ட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து கத்திரிக்காய் நாற்று தான் வச்சுருக்கோம். இன்னும் நாற்று நிறையா இருக்குது, நாங்கள் பிடுங்கி நடணும். இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு செடி, சாரி கொடி. பச்சை பயிறு நிறையா பிடிச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுவே வந்து கருப்பாகி நிற்கும் அந்த காய் வந்து. அப்போ பிடுங்கி நம்ம வச்சோம்னா அதுக்குள்ளே காய் இருக்கும். அந்த காயை வந்து நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சோம்னா பச்சை பயிர் ரெடி ஆயிரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடி. இது உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்ப்போம். மேபி வரலாம் கைஸ். அப்புறம் நம்மக்கிட்ட பாவக்காய் இருக்குது. கத்திரிக்காயிலே நிறைய கொடிகள் இருக்குது. இதுவும் பீர்க்கங்காய் கொடி தான்.